அனைவருக்கும் வணக்கம். புது ஒரு வீடியோவிலேக்கு எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கி சொல்ல போகிற சப்ஜெக்ட் நமக்கு தெரியும், நம்ம சிஸ்டம் பயோஃப்ளாக். ஆனால் இந்த பயோஃப்ளாக்கு நமக்கு இடையில் ஃபார்மர்ஸ்க்கு ஒரு அரைக்குறை கொஞ்சம் ஃபார்மர் இது தப்பான ஒரு சிஸ்டம், இந்த சிஸ்டத்தில் கல்ச்சர் பண்ணதுனால ஃபெயில் ஆகுது, இந்த சிஸ்டம் ஃபெயில், அந்த மாதிரி யோசிச்சிருக்கிற ஃபார்மர்கள் நம்ம நாட்டில் இருக்குது. ஆனால் பயோஃப்ளோக்குன்னா எல்லாருக்கும் தெரியும். நம்ம அக்வாகல்ச்சர் சிஸ்டத்தில் இப்போ அக்வாபோனிக்ஸு, ஆர்ஐஎஸ்சி அந்த மாதிரி ஒரு சிஸ்டம், புது சிஸ்டம் தான் இந்த பயோஃப்ளாக். ஆனால் புது சிஸ்டம்னு சொல்ல முடியாது, 14-15 வருஷம் ஆகி இந்த சிஸ்டம் வந்துடுச்சு. ஆனால் நம்ம நாட்டில் வந்தது இப்போ ஒரு 4-5 வருஷம் தான் ஆச்சு. ஆனால் இதில் நம்ம நாட்டில் இந்த சிஸ்டத்துக்கு என்ன நடந்தது அதுதான் நான் சொல்ல போகிறேன். நம்ம நாட்டில் இந்த சிஸ்டம் எடுத்து செஞ்சவரும் ட்ரைனிங் கொடுத்தவரும் இன்னும் அக்வாகல்ச்சரில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள்கள் கிடையாது. அது இந்த சிஸ்டம் வந்தப்போ வெளியூர்லேருந்து நம்ம ஊரில் வந்தவரும் புதுசாக ஒரு இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி மாதிரி புதுசாக ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வர மாதிரி அக்வாகல்ச்சரில் திடீர்னு உள்ளே வந்த ஆளுங்க தான். அவர் இந்த சிஸ்டத்தை எடுத்து ஒரு அக்வாகல்ச்சரிஸ்ட் மாதிரி ட்ரைனிங் கொடுக்கறதுக்கும், இந்த சிஸ்டத்தை தெரியாத இதுக்குள்ளே போய் வேலை செஞ்சதுக்கும், வேலை செய்கிறதுக்காக மറ്റുள்ளவரை நீங்கள் வாங்க நம்ம பயோஃப்ளாக் பண்ணலாம் அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துட்டு காசு வாங்கி ட்ரைனிங் கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது, அதாவது இவர் என்ன செஞ்சேன்னா, ஒரு குருடனுக்கு வழிகாட்டி, அதாவது குருடன்னு சொன்னால் கண்ணு காணாத ஒரு ஆள், அந்த கண்ணு காணாத ஒரு ஆள் இன்னும் கண்ணு காணாத ஒரு ஆளுக்கு வழிகாட்டினா என்ன நடக்கும், அதுதான் நடந்தது. அதாவது அக்வாகல்ச்சர் தெரியாத ஒரு குரூப் ஆஃப் ஆளுகள், அக்வாகல்ச்சர் தெரியாத ஒரு குரூப் ஆஃப் ஆளுகளுக்கு ட்ரைனிங் கொடுத்து, இதுதான் பயோஃப்ளாக்கு, நீங்கள் இது பண்ணினா உங்களுக்கு இதில் தாராளமாக சம்பாதிக்கலாம். அது 100 ஆள் 150 ஆள் ஒரு ஹாலில் கூப்பிட்டு அங்கே இருந்து ட்ரைனிங் கொடுத்து இது விட்டால் இவர் போய் சக்ஸஸ் ஆகும்னு நினச்ச, இதை பற்றி தெரியாத ஆளுங்கள் தான் இந்த சிஸ்டத்தை சாவடிச்சது. அதனால இவர் போய் செய்யும்போது 100 ஆள் போய் செஞ்சால் ஒரு 10 ஆளுக்கு அக்வாகல்ச்சர் பழக்கம் இருக்கிற ஆள் சக்ஸஸ் ஆகிடுச்சு, 90 ஆள் ஃபெயில் ஆகிடுச்சு. இந்த ஃபெயிலான 90 ஆள் என்ன செஞ்சேன், யூடியூப்லேயும் கமெண்ட்லேயும் சோஷியல் மீடியாலே எல்லாம் இந்த அக்வாகல்ச்சரில் பயோஃப்ளாக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது, அதுக்கு போகக்கூடாது, அது ஃபெயிலு, அது நம்ம காசு போயிடும், அந்த மாதிரி பப்ளிசிட்டி கொடுத்து இப்போ பயோஃப்ளாக்குக்கு ஆள் வர்றதுக்கு பயமாக இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த அக்வாகல்ச்சரில் இது போல் ஸ்மூத்தான ஒரு ஃபார்மருக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய அட்வான்டேஜ் இருக்கிற ஒரு சிஸ்டம் வேறு கிடையாது, வேறு இல்லை. இதில் வருதான் அட்வான்டேஜ் என்னென்னா, நாங்கள் எல்லாம் அக்வாகல்ச்சர் பண்ணும்போது நமக்கு இருக்கிற பயம்னா அமோனியா. இந்த அமோனியா பிரச்சனைகளில் தான் நிறைய நமக்கு டென்ஷன் கொடுக்குது எல்லாத்துலேயும். அப்போ இதில் என்னென்னா, இந்த அமோனியாவை ப்ரோட்டீனாக்கி கன்வெர்ட் ஆக்கிடும். அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சப்ஜெக்ட். அமோனியாவை ப்ரோட்டீனாக்கி கன்வெர்ட் ஆகிறதுனால ஒரு ஃபார்மர் எவ்வளோ சந்தோஷப்படுவோம். அதாவது அமோனியானா நமக்கு தண்ணியிலிருந்து வெளியே எடுக்கணும், ஆனால் வெளியே எடுக்கிற அமோனியா வெளியில் எடுக்க வேண்டாம், அது தண்ணிக்குள்ளே வச்சு அது அந்த மீனானாலும் இறாலானாலும் அவருக்குள்ள ஒரு ஃபுட்டாக்கி மாற்றுற ஒரு சிஸ்டம். அப்படி இருந்தால் முதல்ல நான் நம்ப மாட்டேன், இந்த மாதிரி எப்படி நடக்கும். அது நேரடியாக கண்ணில் பார்த்து நம்ம செய்யும்போது தான் அது கூட அட்வான்டேஜ். ஆனால் இந்த அட்வான்டேஜுக்கு வரும்னா இதுக்குள்ளே நிறைய மற்ற வாட்டர் பேராமீட்டர், மற்ற பொருள்கள், அது கன்ஸ்ட்ரக்ஷன், இது எல்லாம் கரெக்டாக செஞ்சால் தான் இது ஒழுங்காக இது நடக்கும். அப்போ ட்ரைனிங்கிന് போன ஆளுகளுக்கு இது ஒழுங்காக செய்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கும் இவருக்கு முடியலை. ஆனால் இவர் சொல்கிறத போய் செய்கிறதுக்கும் இந்த புது ஆள் தானே. அதாவது நாங்கள் எல்லாம் சொல்கிறது அக்வாகல்ச்சரில் பயோஃப்ளாக்குன்னா பிஜி கோர்ஸ். பயோஃப்ளாக்குன்னா அது கொஞ்சம் சயின்ஸு, கொஞ்சம் கெமிஸ்ட்ரி, கொஞ்சம் மேத்ஸு, கொஞ்சம் இங்கிலீஷு, கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு இந்த பயோஃப்ளாக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது நார்மல் ஃபார்மர் எஜுகேட் இல்லாத, அதாவது இந்த ஸ்கூலுக்கு போகாத இருக்கிற ஃபார்மர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஆள் இந்த ஊரில் இப்போ நம்ம கூட இல்லை. எல்லாரும் இப்போ அரைக்குறை
ஒரு 10 கிளாஸ் படித்த ஆளுங்க தான் எல்லாரும் ஃபார்மர்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்குது. ஆனால் இதில் வந்து அக்வாகல்ச்சர் நாலேஜ்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அக்வாகல்ச்சர் நாலேஜ் வந்து நான் நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி டிரைவிங் மாதிரி அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அது கற்றுக்கிட்டு அது நம்ம ட்ரை பண்ணி அது செஞ்சு பழகி லேர்ன் பண்ண வேண்டிய ஒரு கோர்ஸ் மாதிரி, அது ஒரு அந்த மாதிரி படிக்க வேண்டிய கற்றுக்க வேண்டிய ஒரு தொழில். சரி, இப்போ பயோஃப்ளோக்கு எதுக்கான இப்போ வந்து கீழே போயிடுச்சு, எதனால் குறை சொல்லுது அது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனால் இப்போ இந்த பயோஃப்ளோக்கு நம்ம சிஸ்டத்துக்கு வரும்போது எப்படி நம்ம அது யூஸ் ஆகிறது, நம்ம சிஸ்டம்னா என்ன? எங்களோட சிஸ்டம் வந்து இறால் வளர்ப்பு தான். நான் மீன் வளர்க்குறத முதல்ல வந்து முயற்சி பண்ணேன். மீன் வந்து விற்க முடியாது, மீனில் வந்து வளர்க்கலாம். நான் உங்களுக்கு ஒரு 3 லட்சத்தின் ஒரு டைமென்ஷன் காட்டி கொடுத்த ஒரு லைனர் பவுண்டு இன்டோர் பவுண்டு, அது பயோஃப்ளோக்கில் நான் 6 டன் எடுத்த பவுண்டு. அதில் 8 மாதத்தில் நமக்கு 1 கிலோவுக்கு மேலே வந்துடும் ஒரு மீன் 8 மாதத்தில். இந்த கார்ப்பு ஃபிஷ்ஷுகள், அதே மாதிரி இந்த நெட்டரு, பின்ன அந்த வாழை அதெல்லாம் சொல்லுவேன்ல, பங்காசிஸ், அது இதெல்லாம் 1 கிலோவுக்கு மேலே வந்துடும் 8 மாதத்தில் பயோஃப்ளோக்கில். டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் அது வந்து நமக்கு விற்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால் நாங்கள் இறால் வளர்க்குறதுக்காக முயற்சி பண்ணி இறால் ஃபீல்டுக்கு வந்துடுச்சு. இறால் ஃபீல்டுக்கு வரும்போது நமக்கு வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி நமக்கு செய்யணும். கம்மியான தண்ணியில், கம்மியான கரண்ட் சார்ஜில், கம்மியான லேபர் சார்ஜில், நமக்கு கம்மியான இடத்துல, அதாவது 2 ஏக்கர் இடத்துல நமக்கு 30 டன் வரைக்கும் நமக்கு கல்ச்சர் எடுக்கலாம். 2 ஏக்கர் இடத்துல 30 டயாமீட்டரோட 7 டேங்கு போட்டுருணும். 30 டயாமீட்டரோட 7 டேங்கு போட்டுன்னா 5 டேங்கில் வந்து கல்ச்சர் பண்ணுற டேங்கு, 5 டேங்க், ஒரு டேங்கு நெசரி, ஒரு டேங்கு ரிசர்வாயர். இதுதான் நம்ம சிஸ்டம். இந்த சிஸ்டத்தில் ஒரு 30 டயா டேங்கில் 6 டன் வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக கல்ச்சர் எடுக்கலாம் பயோஃப்ளோக்கில். ஆனால் அது வந்து கரெக்டான ட்ரைனிங்கு, கரெக்டான நாலேஜ், கரெக்டான கன்ஸ்ட்ரக்ஷன், கரெக்டான கல்ச்சர், அந்த முறையில் எல்லாம் கரெக்டாக போனால் இந்த சிஸ்டம் வந்து சூப்பர் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் டாப் டு பாட்டம் சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ வந்து இந்த தியரட்டிக்கல் கிளாஸுகள் வந்து இதையெல்லாம் பார்த்து தியரட்டிக்கலை வந்து நீங்கள் நாலேஜ் எடுத்து வச்சுருந்தா உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலுக்கு போகும்போது ஈஸி. இப்போ நான் இந்த செக்ஷன் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நிறைய ஆளுகள் வந்து இப்போ எனக்கு ஃபோன் அடிச்சு கேட்குது, சார் இந்த ஃபெயிலான ஒரு சிஸ்டத்தை நீங்கள் எதனால இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க? நிறைய ஆள் கேட்குதுங்க. ஏன்னா எதனால் அவர் கேட்குறேன்னா, அவருக்கு தெரிஞ்சது அவர் அக்வாகல்ச்சரில் அவர் போய் பயோஃப்ளோக் செய்யும்போது அவருக்கு ஃபெயிலியர் கேஸ் வருது. அது என்னென்னா, இப்போ கார் ஓட்ட தெரியாத ஒரு ஆளுக்கிட்ட கார் ஓட்டுறதுக்கு கொடுத்தா அவர் ஓட்ட முடியுமா? இதுதான் சப்ஜெக்ட். இன்னொரு ஆள் கார் ஓட்டி போகிறத பார்த்துக்கிட்டு நமக்கு கார் ஓட்ட முடியாது. இன்னொரு ஆள் கார் ஓட்டி போனால் பார்த்தா அது பார்த்துட்டு கார் ஓட்ட முடியாது. இதனால் சொல்கிறது வந்து, நான் ட்ரைனிங் சென்டர் ஆள் சொல்லுவாங்க, நீ அங்கே ஒரு ஆள் நல்லா கல்ச்சர் பண்ணிட்டு இருக்கு, நீ அங்கே போய் பார்த்துட்டு அதை பார்த்து கல்ச்சர் பண்ண. அப்படி பண்ண முடியுமா? அப்படியும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து இதுக்கு வந்து நீங்கள் சொந்தமாக கார் வாங்கி, சொந்தமாக ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து, சொந்தமாக ஒரு டிரைவிங் ஸ்கூலுக்கு போய், சொந்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காரை ஓட்டி, அது உங்களை வந்து அந்த மெத்தடு கரெக்டாக படிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டில் வந்து டென்சிட்டி கம்மியாக போட்டு கல்ச்சர் ஸ்டார்ட் பண்ணி, அது நீங்கள் வந்து லேர்ன் பண்ணி, அது கொஞ்சம் கொஞ்சமாக அதை ப்ரோட்டோகால், கரெக்டான ப்ரோட்டோகால் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சிடுச்சின்னா உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும். அதாவது வந்து இன்னொரு ஆள் கார் ஓட்டுறதை பார்த்துக்கிட்டு ஓட்ட முயற்சி பண்ணி ஒரு கார் வாங்கி நீங்கள் ரோடு போனால் ஆக்சிடெண்ட் ஆகும். அதுதான் இங்கே நடந்தது பயோஃப்ளோக்கில். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து நம்ம இந்த 120 நாளில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுங்க, எல்லாமே உங்களுக்கு அந்த யூடியூப்பில் இருந்து கிடைக்கும். 120 நாள் ட்ரைனிங்கு. அது ட்ரைனிங்குன்னா இதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இந்த வீடியோஸு தியரி, ப்ராக்டிக்கல், அதே மாதிரி முக்கியமான சப்ஜெக்ட் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். அப்போ அதில் மாதிரி நீங்கள் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, எப்படி இது செய்கிறது, எப்படி இது ஒரு ப்ரோட்டோகால் ஒரு செக்ஷனாக உங்களுக்கு அது வந்து கிடச்சிடும். இப்போ பயோஃப்ளோக்கில் வந்து முதல் தடவை வந்தவர் அவர் வந்து என்னென்னா, அவர் ஒரு பிஸ்னஸ் மாதிரி இது வச்சு, அதாவது அவரோட தார்பாலை விற்கிறது, அவரோட ஏரேட்டர் விற்கிறது, இந்த ப்ரோபயோட்டிக் விற்கிறது, பயோஃப்ளோக்கு ஏற்ற விதமான பொருள்கள் கொடுக்கறது,
இப்படியெல்லாம் செஞ்சு அவர் வந்து இந்த ஃபார்மர் வந்து போய்க்கிட்டு இந்த கல்ச்சர் எடுக்கணும் என்ன எண்ணத்தோட அதுக்கு மேலே அவரோட பிஸ்னஸ் நல்லா நடக்கணும். அப்போ அதனால் புதுசாக வந்த யாருக்கும் அவருக்கு கரெக்டாக சொல்லிக் கொடுக்க முடியல, யாரும் போயிட்டு கரெக்டாக செய்யவும் இல்லை. அதனால தான் இந்த பயோஃப்ளோக்கு நம்ம கேரளாவில் தமிழ்நாட்டில் நடந்தது. நீங்கள் யோசிங்க, வெளியூரில் எல்லாம் பயோஃப்ளோக்கு எவ்வளோ அழகாக கல்ச்சர் பண்ணிகிட்டு இருக்குது, எவ்வளோ நல்லா கல்ச்சர் பண்ணுது. நம்ம ஊரில் மட்டும் என்ன பயோஃப்ளோக்கு என்ன நடந்தது? இதுதான் நடந்தது. தெரியாத ஆள் வந்து இது வந்து அவருக்கே அக்வா கல்ச்சர் தெரியாது. அக்வா கல்ச்சர் தெரியாத ஆள் வந்து ஒரு ஹாலில் 100-150 ஆளை கூட்டிகிட்டு அவருக்கு அக்வா கல்ச்சர் சொல்லிக் கொடுக்குது, பயோஃப்ளோக் சொல்லிக் கொடுக்குது. அப்போ அது எப்படி அது நல்லா நடக்கும்? நீங்கள் யோசிங்க, எப்படி அது வந்து சரியாகும்? இது வந்து தெரிஞ்ச ஆளுக்கே அது வந்து கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டிய ஒரு தொழில். அக்வா கல்ச்சர் எர்த் அண்ட் பவுண்டில் மாதிரி கிடையாது. அது வந்து ஹைடன்சின்னு நம்ம போய் செய்யும்போது நல்ல கவனமாக செய்யணும். அதுக்கு ஏற்ற விதமான நம்ம இது செய்கிறதுக்காக தான் இந்த முயற்சி நடக்குது இங்கே. எனக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண கொடுக்க வேண்டிய விதம் இல்லை. நான் இது இப்போ எப்படி நான் இதுக்கு இந்த ஒரு மெசேஜ் இப்போ இந்த பேராமீட்டர்ஸ் சொல்கிறதில் இடையில இந்த ஒரு வீடியோ எதுக்கு போடுறேன்னா, நிறைய ஆளுங்கள் வந்து கேட்குதில்ல, இது இப்போ அவருக்கு ஒரு கன்வின்ஸ் பண்ணணும்ல. அதனால் இது நல்ல சிஸ்டம், நீங்கள் நம்பிக்கை வச்சுருங்க. இந்த சிஸ்டத்துக்கு எந்த குறையும் இல்லை, நமக்கு தான் குறை. நம்ம இது கரெக்டான ரூட்டில் போகாமல் நம்ம தப்பான ரூட்டில் போனதுனால தான் நமக்கு வந்து ஃபெயிலியர் நடந்தது. ஆனால் இனிமேல் நமக்கு வந்து கரெக்டான ரூட்டுக்கு போகிறதுக்காக நமக்கு அது கற்றுக்கிட்டு அது ப்ராக்டிக்கலும் தியரியும் எல்லாம் அது நாலேஜ் எடுத்துக்கிட்டு உள்ளே போயின்னு வெற்றி கிடைக்கும். ஓகே, நன்றி, நமஸ்கார்.